வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்இக்வாலிட்டியில வந்து கோடட் பேஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்இக்வாலிட்டியில இப்போ இது வரைக்கும் நம்ம மெயின்ஸ்ல என்ன பார்த்தோம்? காலம் பேஸ்ட்லயே 2 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? கன்க்ளூஷன் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் மேல கொடுத்து கீழே கன்க்ளூஷன்ஸ் காலம்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணணும். இப்போ இது வந்து மெயின்ஸ் லெவல்ல இன்னொரு டைப் என்ன அப்படின்னா காலம் பேஸ்ட். ஓகேங்களா? கோடட் பேஸ்ட். ஓகேவா? இப்போ கோடட் பேஸ்ட் பார்க்க போறோம். கோடட் பேஸ்ட் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இது வரைக்கும் நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள்ஸ் வந்து அவங்க டைரக்டா கொடுத்துருவாங்க. இப்போ எம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எம் கிரேட்டர் தென் என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஓ, ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆர் கன்க்ளூஷன்ல டைரக்டா சிம்பிள்ஸ் அந்த என்ன கிரேட்டர் தென் சிம்பிள்னா கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருவாங்க. பட் இங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் அப்படிங்கிறத எப்படி ஹைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டாலர் அப்படிங்கிற சிம்பிளை வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டாலர் அப்படின்னா அது கிரேட்டர் தென் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி நம்ம நார்மலா தான் செக் பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப டஃபாலாம் இருக்காது. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்படியே உங்களுக்கு அந்த கோடுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத உங்களுக்கு டைரக்ஷன்ல கொடுத்துருவாங்க கொஸ்டின்ஸ்ல. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இந்த டாலர் அப்படிங்கிற சிம்பிள் எல்லாமே பாருங்க பி டு கியூ தான் இருக்கு, எல்லாமே ஃபார்வர்ட்ல இப்படிதான் போகுது. ஸோ இது எதுவும் மாறி வரல, இது மாறி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து கியூ அட் பி இருக்கு அப்படின்னா நீங்க கியூல இருந்து பிக்கு போறப்பதான் இந்த அட்டு சிம்பிள் பார்க்கணும். அதாவது இப்ப அட்டு அப்படிங்கிறது கிரேட்டர் தென் அப்படின்னா கியூ அட்டு பின்னு போச்சு அப்படின்னா அப்ப இதுக்கு மீனிங் வந்து ரிவர்ஸ்ல, மத்த எல்லாமே ஃபார்வர்ட்ல இருக்கு. இப்ப இது மட்டும் ரிவர்ஸ்ல பாக்கணும் அப்படின்னா இப்ப இங்க அட்டுங்கிறது நமக்கு என்ன வரணும், ஆப்போசிட்ல எடுப்போம். அப்ப லெஸ்டனுக்கு என்ன சிம்பிளோ அந்த சிம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? சோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. எல்லாமே சேம் ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது. அதாவது பில இருந்துதான் என்ன பண்ணுது, கியூக்கு போகுது, எதுவும் இடையில மாறி வரல. ஓகேவா? இப்போ சிம்பிள்ஸ்க்கு நம்ம மீனிங் பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இங்க டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, பி இஸ் நாட் ஸ்மாலர் தேன் கியூ. பி வந்து கியூவை விட ஸ்மாலர் கிடையாது அப்படின்னா அது கிரேட்டர் தானா இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவலா இருக்கலாம். ஸ்மாலர் கிடையாதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பி கியூவை விட கிரேட்டர் தானா இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவலா இருக்கலாம். ஸோ கிரேட்டர் தானா ஈக்குவல்ட்டுங்கிறது தான் இந்த டாலர் சிம்பிளுக்கான மீனிங். ஓகேவா? இப்போ எங்கெங்கெல்லாம் டாலர் சிம்பிள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன வரும், இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிள் நமக்கு வரும். ஓகேவா? வேற எங்கேயாவது இங்க டாலர் சிம்பிள் இருக்கா? இல்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அட்டு. இந்த அட்டு சிம்பிளுக்கு என்ன சொல்றாங்க, பி வந்து கிரேட்டர் தென் நார் ஸ்மாலர் தென் கியூ. பி வந்து கியூவை விட கிரேட்டர் தெனும் கிடையாது, ஸ்மாலர் தெனும் கிடையாது. அப்ப என்ன வரும், கிரேட்டர் இல்ல ஸ்மாலர் தானே இல்ல அப்படின்னா என்ன வரும், ஈக்குவல் டு. இந்த அட்டுங்கிற சிம்பிள் என்ன வரப்போகுது, அங்க ஈக்குவல் டுன்னு வரப்போகுது. எங்கெல்லாம் அட்டு இருக்கோ அந்த இடத்துல வரும் ஈக்குவல் டு சிம்பிள் வரும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த சிம்பிள் பார்க்கலாமா? என்ன இருக்கு, பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி இஸ் நாட் கிரேட்டர் தென் கியூ. பி வந்து கியூவை விட கிரேட்டர் தென் கிடையாதுன்னு சொல்றாங்க. லெஸ் தெனா இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவல்ட்டா இருக்கலாம். ஸோ நாட் கிரேட்டர் தென் கொடுத்தாங்கன்னா அங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரும். அப்போ பர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல என்ன வரணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரணும். ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ் இருக்கிற எல்லா இடத்துலயும் என்ன வரணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரணும். ரீப்ளேஸ் பண்ணியாச்சா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் அப்படின்னா என்ன சொல்றேன், பி வந்து நெய்தர் ஸ்மாலர் தென் நார் ஈக்குவல் டு. ஸ்மால் கிடையாது, ஈக்குவல் டு கிடையாது. அப்போனா என்ன வரும், கிரேட்டர் தென் வரும். அப்ப ஆஸ் அப்படின்னா நமக்கு என்ன மீனிங், கிரேட்டர் தென் அப்படின்றது மீனிங். ஓகேவா? இப்ப எங்கெங்கெல்லாம் ஆஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், கிரேட்டர் தென் சிம்பிள் போட போறோம். ஓகேவா? இப்ப அடுத்து ஃபைனலா என்ன இருக்கு, ஸ்டார் இருக்கு. ஸ்டார் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தெனும் கிடையாது, நார் ஈக்குவல் டு. நெய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல் டு அப்படின்னா அங்க என்ன வரும், ஸ்மாலர் தென், லெஸ்ஸர் தென் வரும். அப்போ ஸ்டார் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து லெஸ் தென் சிம்பிள் வரணும் இல்லையா? இப்போ இதை நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆக்சுவலி ஒரிஜினலா மாறும் அப்படின்னா, எம் இங்க டாலருக்கு பக்கத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வரணும், அடுத்து என் வரணும், இங்க அட்டுக்கு பக்கத்துல அட்டுக்கு பதிலா ஈக்குவல் டு வரணும், அடுத்து ஓ வரணும், ஆஸுக்கு பதிலா என்ன இருக்கு, இங்க கிரேட்டர் தென் இருக்கு. ஸோ கிரேட்டர் தென் பி இப்படி வரணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க,
ஆறு ஆறுக்கு பக்கத்துல பர்சன்டேஜ் இருக்கு. பர்சன்டேஜ் என்ன வரணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரணும். அடுத்து எஸ். அடுத்து என்ன இருக்கு? ஸ்டார். ஸ்டார்னா என்ன? லெஸ் தென் டி வரணும். அடுத்து பாருங்க ஓ. ஓனா என்ன வரும்? பர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ அப்போ ஓக்கு பக்கத்துல பர்சன்டேஜ்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓக்கு பக்கத்துல பர்சன்டேஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ அடுத்து யூக்கு பக்கத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஆஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கிரேட்டர் தென். அடுத்து கிரேட்டர் தென் வி போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எஸ் அட்டுக்கு பதிலாக என்ன வரும்? ஈக்குவல் டு வரும் இல்லையா? இப்போ ஆஸுக்கு பதிலாக என்ன வரும்? கிரேட்டர் தென் வரும். ஸோ இதுதான் நமக்கான ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? இதை இப்படி இவங்க ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே மேம், இப்போ நான் எக்ஸாம்ஸ்ல கோடட் பேஸ்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து எழுதி அதுக்கப்புறம் தான் சால்வ் அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா நமக்கு கன்க்ளூஷன் எப்படி கேட்க போறாங்க அப்படின்னா எம் அட் ஆறு பி ஆஷ் டபிள்யூ இப்படிதான் கன்க்ளூஷனும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதையும் எடுத்து எழுதி இதையும் எடுத்து எழுதி நமக்கு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கே மேக்ஸிமம் 2 to 3 minutes ஆயிடும். என்ன ஆகும்? பக்கத்துல இருக்கவங்க சீட்டிங் பஸ்ஸில் சால்வ் பண்ணிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க, மற்ற இதை டார்கெட் பண்ணிட்டு இல்லையா? ஸோ இதை நம்ம ஈஸியா எப்படி மேம் போடலாம் அப்படின்னா போட முடியும். இதாவது இந்த மாதிரிலாம் எடுத்தே எழுதக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மெத்தட் பார்க்க போறோம். அந்த மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிய போகுது. ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, இப்ப பாருங்க அது என்ன மெத்தட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா கத்துக்கோங்க. பட்டர்ஃப்ளை மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பட்டர்ஃப்ளை மெத்தட் அப்படின்னா என்னன்னா இப்போ பட்டர்ஃப்ளை மாதிரி இப்படி ரெண்டு பக்கமும் பிராக்கெட்ஸ் போட்டுட்டு இடையில கிராஸ் பண்ணிக்கணும். இந்த கிராஸ் இருக்கிற இடத்துல ஈக்குவலிட்டி சிம்பிள் போடணும். ஏன்னா சைல்டு அப்படிங்கிறது ரெண்டு ஃபேமிலிக்கும் காமன் பார்த்தோமா, அவங்களுக்குலாம் சண்டை இருக்காதுன்னு பார்த்தோமா. ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் காமன் இவங்க தான். இங்க ஃபேமிலி ஏ வருவாங்க, இங்க ஃபேமிலி பி வர போறாங்க. ஃபேமிலி ஏல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இவங்க மூணு பேர் யாரு? ஃபேமிலி ஏல இருப்பாங்க. அதே ஃபேமிலி பில யார் இருப்பாங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இவங்கெல்லாம் ஃபேமிலி பில இருக்க போறாங்க. ஓகே மேம், இப்போ இதை போட்டாச்சு. வாட் நெக்ஸ்ட் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த சிம்பிளுக்கான லெட்டர்ஸ் இருக்கு, ஐ மீன் கோடு இருக்கு இல்லையா? அது என்னன்னு எழுத போறோம். இப்போ இந்த கிரேட்டர் தென் பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஆஷ்ங்கிற கோடு கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? டாலருங்கிற கோடு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? அட்டுங்கிற கோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து லெஸ் தெனுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார் அப்படிங்கிற கோடு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸாக்டா அதுக்கான மீனிங் என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த பட்டர்ஃப்ளை மெத்தட்ல இந்த டேபிளை மட்டும் நீங்க போட்டா போதும். இது மாதிரி நீங்க செப்பரேட்டா எழுதிட்டு அப்புறமா இது போடலாம் வேண்டாம். டைரக்டாவே இந்த பட்டர்ஃப்ளை மெத்தட் போட்டு இங்க என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான மீனிங் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ எடுத்தோடனே நீங்க என்ன பண்ணணும்? இப்போ இந்த பட்டர்ஃப்ளை மெத்தடை போட்டுறணும். போட்டுட்டு அங்க டாலர்னு கொடுக்குறாங்களா? ஸோ இங்க என்ன வரும்? கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வரப்போகுது. ஸோ அப்போ அங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நாட் ஸ்மாலர் தென் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன வரும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் வரப்போகுது. கிரேட்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப டைரக்டா நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எடுத்து தனியா எழுதாம இங்கேயே டாலர் சிம்பிள் போட்டணும். அடுத்து அட்டு இருக்கு. அட்டுனா என்ன? கிரேட்டர் கிடையாது, ஸ்மாலரும் கிடையாது. அப்ப ஈக்குவல் இருக்க இடத்துல தான் என்ன வரும்? அட்டு வரும். அடுத்து பர்சன்டேஜ்னா என்ன? நாட் கிரேட்டர் சொல்றாங்க. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ங்கிறது தான் நமக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் இல்லையா? ஸோ அடுத்து என்ன வரும்? ஆஸ்னா ஸ்மாலரும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. அப்போனா கிரேட்டர் தென் சிம்பிள் தான் ஆஸ். அப்போ இங்கதான் வந்து ஆஸ் வரும். ரிமைனிங் என்ன இருக்கு? ஸ்டார். அப்போ அது இங்க வரப்போகுது இல்லையா? சோ இப்போ எடுத்தோடனே என்ன பண்ணும்? இதை மட்டும் ரொம்ப ஃபாஸ்டா கான்சென்ட்ரேஷனோட நம்ம கிரியேட் பண்ணா போதும். இப்போ நமக்கு சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி கோடர்ல லென்த்தியா கொடுத்துருவாங்க. அது 3 ஸ்பிட்டப்பா இருக்கலாம், இல்ல 4 ஸ்பிட்டப்பா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எத்தனை ஸ்பிட்டப் இருந்தாலும் நமக்கு ஆஸ் யூஷுவல் இப்போ காமனா ப்ரிலிம்ஸ் லெவல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? அது இல்லைன்னா மெயின்ஸ்ல காலம் பெஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நார்மல் மெத்தட்ல தான் நம்ம இதையும் சால்வ் பண்ண போறோம். எப்படி மேம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இதுதான் கிவன் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நீங்க ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமன் பர்சன்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல காமன் பர்சன்ஸ் யாரு? இங்க ஓ இருக்காங்க, இங்க ஓ இருக்காங்க. அடுத்த காமன் பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஏன்னா காமன் பர்சன் கண்டுபிடிச்சாதான் நம்மளால ஃபாஸ்டா போட முடியும். இங்க எம் இருக்காங்க, இங்க எம் இருக்காங்க. வேற யாராவது காமன் பர்சன் இருக்காங்களா? என்னு இங்க என்னு கிடையாது, பியும் கிடையாது, ஆறு இங்க ஆர் கிடையாது, எஸ் இங்க எஸ் இங்க இருக்காங்க பாருங்க. சோ அடுத்து இன்னொரு பர்சன் யார் இருக்கா? எஸ் இருக்காங்க. சோ அப்போ இங்க எஸ் இருக்காங்க, இங்கேயும் எஸ் இருக்காங்க. டி இல்ல, யூ இல்ல, வி இல்ல,
டபிள்யூ இல்ல. ஓகே, இப்போ 3 காமன் பர்சன் MOQ MOS இல்லையா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறபடி கண்டுபிடிச்சிடணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கன்க்ளூஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா M@R இல்லைன்னா M#R இப்படிதான் கன்க்ளூஷன்ஸ்ல அவங்க கோட் வச்சு கொடுக்க போறாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, M எங்க இருக்குன்னு பார்க்கணுமா? M எனக்கு இங்க இருக்கு, R எனக்கு இங்க இருக்கு. ஸோ இப்போ எம்ல இருந்து நான் ஆருக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எஸ்ஸை ரீச் பண்ணணும். எஸ்ஸை ரீச் பண்றதுக்கு முன்னாடி எம்மால எஸ்ஸை ரீச் பண்றதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு பார்த்தா இங்க இருக்கு பாருங்க. ஸோ எம்ல இருந்து எஸ்ஸை ரீச் பண்றது எனக்கு இங்க ஈஸியான வேவா போயிருமா? ஸோ இங்க எம்ல இருந்து நம்ம வரப்போறோம். எஸ்ஸுக்கு வரப்ப அது எப்படி வருது? பேக்வேர்ட்ல வருது. ஸோ இங்க இருக்கிற சிம்பிளோட ஆப்போசிட் சிம்பிளை நம்ம எடுக்க போறோம். அட்டு இங்க இருக்கு. அட்டோட மீனிங் என்ன? ஸோ அது நம்ம அட்டு அப்படிங்கறத அப்படியே எடுத்துக்கலாம். அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம எஸ்ஸை ரீச் பண்ணியாச்சு. எஸ்ஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? எஸ்ல இருந்து ஓவுக்கு போகணும் இல்லையா? சரி, எம்ல இருந்து ஆறு. ஓகே 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 சாரி, நான் ஓன்னு நினைச்சிட்டேன். இப்போ எம்ல இருந்து எஸ்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ எஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆறுக்கு போக போறோம். ஸோ அதுவே எப்படிதான் வருது? நமக்கு பேக்வேர்ட்ல தான் வருது. ஸோ எஸ்ல இருந்து ஆறுக்கு அங்க என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்போசிட் சிம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணுமா? இந்த பர்சன்டேஜோட ஆப்போசிட் சிம்பிள் என்னது? இந்த டாலர் தான். ஸோ அப்போ இங்க டாலர் வரணும். அப்போ இது ரெண்டுல எதுக்கு நமக்கு ப்ரையாரிட்டின்னு பார்த்தா, இது ஈக்குவலிட்டி, இது கிரேட்டர் தான் ஈக்குவலிட்டி, நம்ம இதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். இப்போ இந்த டாலர் சிம்பிள் நமக்கு கன்க்ளூஷன்ல இருந்தா ட்ரூ, இதை தவிர வேற எந்த சிம்பிள் இருந்தாலும் ஃபால்ஸ் தான். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமனா பேசிக்கா எப்பயும் போலதான் இதை நம்ம போட போறோம். ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. பட் என்ன பண்ண போறாங்கன்னா, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, லெஸ் than ஆர் ஈக்குவல் டுக்கு பதிலா ஏதோ ஒரு சிம்பிள்ஸை உள்ள இன்சர்ட் பண்ணி இதுக்கு பதிலா இது அப்படிங்கிற மாதிரி நம்மள கொஞ்சம் இன்னும் ஸ்மார்ட்டா யோசிக்க வைக்கிறாங்க. ஓகேவா? இப்ப நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இதுதான் நமக்கான கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா? இப்போ இதுல நம்ம காமன் பர்சன்ஸ் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? யார் யாரை பார்த்தோம்? எம் பார்த்தோம். அடுத்து யாரை பார்த்தோம்? எஸ் இல்லையா? இங்கேயும் எஸ் இருக்காங்க, இங்கேயும் எஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்து யாரை பார்த்தோம் அப்படின்னா ஓ பார்த்தோம். ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மாறதான் போகுது. நம்ம ஜஸ்ட் இது இன்ட்ரோல பார்த்ததுனால நான் டக்குன்னு போடுறேன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இங்க ஓ இருக்கு, இங்க ஓ இருக்கு. இப்ப நம்ம காமன் பர்சன்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? காமன் பர்சன்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கன்க்ளூஷன் செக் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? யூ ஆஷ் பி. இப்போ யூல இருந்து நம்ம பிக்கு பார்க்கணுமா? யூல இருந்து பிக்கு பார்க்கணும் அப்படின்னா யூ எங்க இருக்குன்னு செக் பண்ணணுமா? யூ எங்க இருக்கு? இங்க இருக்கு இல்லையா? யூ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. இப்ப நான் யூல இருந்து பிக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூல இருந்து நான் ஓக்கு வரணும். ஓல இருந்து நான் என்ன பண்ணணும்? பிக்கு போகணும். யூல இருந்து ஓக்கு வரப்ப நான் எப்படி வரேன்? பேக்வேர்ட்ல வரேன். பேக்வேர்ட்ல வந்தா சிம்பிள் ஆப்போசிட்ல மாறும். இப்போ இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு ஆப்போசிட் இந்த டாலர், இந்த டாலர் சிம்பிளுக்கு ஆப்போசிட் இந்த பர்சன்டேஜ். அதே மாதிரி இந்த ஸ்டார் சிம்பிளுக்கு ஆப்போசிட் இந்த ஆஸ், இந்த ஆஸ் சிம்பிளுக்கு ஆப்போசிட் இந்த ஸ்டாரு. ஓகேவா? இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு? பர்சன்டேஜ் இருக்கு. இதோட ஆப்போசிட் என்ன வரணும்? இந்த டாலர் சிம்பிள் வரணும். அடுத்து பாருங்க, ஓல இருந்து இப்ப நான் பிக்கு போக போறேன். அது எப்படி போறேன்? ஃபார்வர்ட்ல போறேன். அப்போ அங்க இருக்க சிம்பிள் நமக்கு என்ன பண்ணலாம்? அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாலரும் இந்த ஆஸும் என்ன பண்றாங்க? ஒரே ஃபேமிலி மெம்பர். ஆஸும் டாலரும் ஒரே ஃபேமிலிக்குள்ள இருக்காங்க. இதுல நமக்கு யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்? இந்த சிம்பிளுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அப்போ இந்த ஆஸுங்கிறது நமக்கு கன்க்ளூஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூ, இல்ல அப்படின்னா அது ஃபால்ஸ். என்ன இருக்கு? ஆஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன ஆகுது? ஏ வந்து ட்ரூ ஆகுது. ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, டி ஆஷ் என். அகைன் என்ன பண்றாங்க? டீல இருந்து எண்ணுக்கு பார்க்க சொல்றாங்க. டீல இருந்து இப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன போய் ரீச் பண்ணணும் இல்லையா? சோ இப்ப டி எங்க இருக்கு, என் எங்க இருக்கு, மிடில் மேன் யார் யாருன்னு பார்க்கணுமா? ஓகே, இப்போ டி இங்க இருக்கு, என் இங்க இருக்கு. இப்போ டீல இருந்து நான் என்ன ரீச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிட்வீன்ல யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் வேணும். ஃபர்ஸ்ட் நான் டீல இருந்து எஸ்ஸுக்கு போகணும். எஸ்ல இருந்து நான் அடுத்து எம்முக்கு போகணும். எம்ல இருந்து தான் என்னால என்ன பண்ண முடியும்? எண்ணுக்கு போக முடியும். இப்ப டீல இருந்து எஸ் எப்படி வருது? பேக்வேர்ட்ல வருது. அப்போ இங்க என்ன இருக்கு? ஸ்டார் சிம்பிள் இருக்கு. ஸ்டாரோட ஆப்போசிட் சிம்பிள் என்ன? ஆஸ்.
ஓகேவா? இப்போ எஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? எம்முக்கு போக போறோம். எம்முக்கு போறப்ப அது ஃபார்வர்ட்ல போகுது. அங்க என்ன இருக்கு? அட்டு. அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இப்ப அடுத்து எம் கிட்ட வந்தாச்சு. எம்ல இருந்து நம்ம எண்ணுக்கு போய் ரீச் பண்ணணும். அதுவும் எப்படிதான் போகுது? ஃபார்வர்ட்ல தான் போகுது. ஸோ அங்க இருக்க சிம்பிளை அப்படியே போட்டுக்கோங்க. இப்ப இந்த 3 சிம்பிளும் சேம் ஃபேமிலியான்னு செக் பண்ணணும். ஆஸ் இருக்கு, டாலர் இருக்கு, அட் இருக்கு, 3 சேம் ஃபேமிலிக்குள்ள வருது. சேம் ஃபேமிலில யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்? இந்த கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு ப்ரையாரிட்டி. கிரேட்டர் சிம்பிள் ஆஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி. இப்போ இந்த ஆஸ் அப்படிங்கிறது கன்க்ளூஷன்ல இருந்தா கன்க்ளூஷன் ட்ரூ. ஓகேவா? அப்போ டி ஆஷ் என்னங்கிறது இருக்கா? இப்போ நான் ரிமைனிங் செக் பண்ணுமா அப்படின்னா வேண்டாம். ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட நிறுத்திக்கலாம். ஆனா இந்த ஆப்ஷன் இ பாருங்களேன், போத் ஏ அண்ட் பி இல்லையா? ஸோ அப்போ ஏவும் பியும் நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா செக் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏ தான் நமக்கு ஆன்சர் கிடைச்சது. இந்த ஆப்ஷன் இ இருக்கிறதுனால நம்ம அகைன் பியை செக் பண்ணோம். இப்போ என்னோட ஆன்சர் என்னதான்? போத் ஏ அண்ட் பி தான் என்னுடைய ஆன்சரா இருக்க போகுது. ஓகேவா? இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் மாறிடுச்சா? ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் வேறையா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? காமன் பர்சன்ஸ் கண்டுபிடிக்கணும். மெயின்ஸ்ல வந்து கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். எல்லா டாபிக்ஸ்க்குமே பிலிம்ஸ்ல என்ன கான்செப்டோ அதே தான் மெயின்ஸ்ல பார்க்க போறோம். பட் ஆனா டைம் டேக்கிங் அதை எவ்வளவு ஸ்பீடா போடுறோம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு விஷயமே இருக்கு. இப்போ இதுல காமன் பர்சன்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? காமன் பர்சன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இங்க யார் இருக்கா? இங்க ஒய் இருக்காங்க இல்லையா? சோ அடுத்து இன்னொரு காமன் பர்சன் யாருன்னு பார்க்கணுமா? இன்னொரு காமன் பர்சன் யாருன்னு பாருங்க. இங்க சி இருக்காங்க, இங்கேயும் சி இருக்காங்க. கரெக்டா? அடுத்து வேற யாராவது காமன் பர்சன் இருக்காங்களான்னு பார்க்கணுமா? வேற யாராவது காமன் பர்சன் இருக்காங்களான்னு பாருங்க. வி எங்கேயாவது இருக்காங்களா? ஆமா, இங்க வி இருக்காங்க, இங்கேயும் வி இருக்காங்க. வேற யாரும் இருக்காங்களா? டபிள்யூ, எக்ஸ், இசட், பி, டி, இ, ஜி கிடையாது, ஹச்சும் கிடையாது, ஐயும் கிடையாது. ஓகே, இப்போ யார் யார் காமன் பர்சன்னா வி, சி, ஒய் இவங்க 3 பேர் தான் இங்க காமன் பர்சனா இருக்காங்க. இப்போ நம்ம கன்க்ளூஷன் செக் பண்ணலாமா? கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஏ ஆஸ் எக்ஸ் அப்படிங்கறது நம்ம ட்ரூவான்னு செக் பண்ண போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ ஏ எங்க இருக்கு? இங்க இருக்கு இல்லையா? எக்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ நான் ஏல இருந்து எக்ஸுக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஏல இருந்து நான் பிக்கு போகணும். பில இருந்து தான் என்னால என்ன பண்ண முடியும்? எக்ஸுக்கு வர முடியும். ரெண்டுமே எப்படிதான் போகுது? ஃபார்வர்ட்ல தான் போகுது. ஸோ கிவன் சிம்பிளை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டா போதும். ஆஸ் டாலர் பிட்வீன்ல உள்ள எல்லா சிம்பிள்ஸையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ அட் இங்க இருக்கு, ஆஸ் இங்க இருக்கு, டாலர் இங்க இருக்கு. எல்லாமே என்னது? ஒரே ஃபேமிலிக்குள்ளதான் வராங்க. யாருக்கு ப்ரையாரிட்டி? இந்த ஆஸ் சிம்பிளுக்கு. இவங்க கன்க்ளூஷன்ல இருந்தாங்கன்னா நமக்கு கன்க்ளூஷன் ட்ரூ ஆக போகுது. ஸோ இவங்க கன்க்ளூஷன்ல இருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ ட்ரூ. ரிமைனிங் நம்ம செக் பண்ணுமான்னு பார்த்தா ஆப்ஷன் ஈயே பாருங்களேன், போத் ஏ அண்ட் பி ட்ரூன்னு இருக்கா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பியை கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும். அப்ப அங்க என்ன சொல்றாங்க? இசட் ஆஸ் ஹச்னு சொல்றாங்க. இப்போ ஜெட்ல இருந்து நம்ம ஹச்சுக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜெட் எங்க இருக்குன்னு பார்க்கணுமா? ஜெட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இங்க ஜெட் இருக்கு, ஹச் எங்க இருக்கு? இங்க லாஸ்ட்ல ஹச் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க போறதுக்கு ஜெட்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் விக்கு போகணும். அது ஃபார்வர்ட்ல போகுது. அகைன் நான் வில இருந்து ஒய்க்கு போகணும். அது தான் போகுது. ஒய்ல இருந்து நான் சிக்கு வரணும். அது பேக்வர்ட்ல வருது. சில இருந்து அகைன் நான் என்ன பண்ணணும்? ஹச்சுக்கு போகணும். ஸோ இப்படிதான் என்னால ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபார்வர்ட்ல போற எல்லாத்தையும் நம்ம சிம்பிள்ஸ் அப்படியே எழுதிக்கலாமா? ஸோ என்ன வருது? ஆஸ் அட் டாலரு, ஆஸ் டாலரு ஸ்டாரு. ஓகேவா? இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஸ்டார் சிம்பிள் வரும் இல்லையா? ஆஸ் டாலரு ஸ்டாரு. இப்போ நம்ம ஒய் வரைக்கும் ரீச் பண்ணியாச்சு. ஒய்ல இருந்து நம்ம சிக்கு வரப்போ பேக்வேர்டு. இங்க டாலர் சிம்பிள் இருக்கு. டாலரோட ஆப்போசிட் சிம்பிள் என்ன? பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போ இது 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 வரைக்கும் எடுத்ததுலேயே பாருங்க, ஆஸ் அட் டாலர் இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லையா? ஸோ இந்த ஸ்டாரும் இந்த பர்சன்டேஜும் வேற ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஸோ இந்த கன்க்ளூஷன் எனக்கு கண்டிப்பா ஃபால்ஸ் தான் ஆக போகுது. அப்போ என்னோட ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் ஏ மட்டும்தான், ஆப்ஷன் இ கிடையாது. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுல காமன் பர்சன்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா யார் காமன் பர்சன்ஸ்? இங்க பி இருக்காங்களா?
இவங்க ஒரு காமன் பர்சன். இந்த பிஏ பாத்தீங்கன்னா 3 இடத்துலயுமே இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிஏ காமனா வச்சு நம்மளால 3 ஸ்டேட்மெண்ட்டையும் லிங்க் பண்ண முடியும். வேற யாராவது காமன் பர்சனா இருக்காங்களான்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்காங்க. யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டி இருக்காங்க. இந்த 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 ஸ்டேட்மெண்ட்டுக்கு டி இருக்காங்க. ஓகேவா, புரிஞ்சா? இப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் லிங்க் பண்றதுக்கு நம்ம பர்சன்ஸ் கிடைச்சிட்டாங்களா? வேற யார் இருக்காங்களா? ஏ கிடையாது, சி கிடையாது, இ கிடையாது, எஃப் கிடையாது, ஜி கிடையாது, ஹச், ஐ, ஜே, கே, எல். ஓகே ஃபைன். இப்போ நம்ம காமன் பர்சன்ஸ் அவ்வளவுதான் இருக்கிற எல்லாரையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னது? ஏ ஆஷ் டி. அதுதான் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் செக் பண்றோம் அப்படின்னா ஏல இருந்து டிக்கு போகணும். எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. டி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா நமக்கு வேலை முடிஞ்சிரும். இப்போ இந்த 3 சிம்பிளும் ஒரே ஃபேமிலியான்னு மட்டும் பார்த்து ப்ரையாரிட்டி பார்த்தா போதும். ஆஸ் இருக்கு, டாலர் இருக்கு, அட் இருக்கு, மூணுமே ஒரே ஃபேமிலி தான். ப்ரையாரிட்டி யாருக்கு? இந்த ஆஸுக்கு. நம்ம கன்க்ளூஷன் என்ன இருக்கு? ஆஸ் தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் ஆப்ஷன் ஏ எனக்கு ட்ரூ தெரிஞ்சு போச்சு. பட் ஆனா ஆப்ஷன் இல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் ஆர் ட்ரூன்னு ஒரு ஆப்ஷனை வச்சிருக்காங்க. அப்ப நான் இன்னும் ஒரு ஆப்ஷனை செக் பண்ணனா எனக்கு 2 ஆப்ஷன் இங்க ட்ரூ ஆகுதுன்னா ரிமைனிங் எல்லாமே ட்ரூ தான் ஆக போகுது. ஏன்னா ஆல் ஆர் ட்ரூன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏதாவது இன்னொரு ஆப்ஷனை மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். ஆப்ஷன் பி என்ன சொல்றாங்க? ஜே ஆஸ் ஐ சொல்றாங்களா? ஓகே, இப்போ ஜே எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஜே எங்கப்பா இருக்கு? இங்க இருக்கு. ஐ இங்க இருக்கு இல்லையா? சோ இப்போ இது ரெண்டுக்கும் காமன் பர்சன் பார்த்தா இங்க டி இங்க பி இருக்காங்க. வேற வேறையா தான் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டியையும் பியையும் மீட் பண்ண வைக்கணுமா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜேல இருந்து நான் என்ன பண்ணணும்? பிக்கு வரணும். கரெக்டா? இப்போ ஜேல இருந்து நான் பிக்கு வரேன் அப்படின்னா இங்க எனக்கு என்ன இருக்கு? அட்டு சிம்பிள் இருக்கு. அது எப்படி வருது? பேக்வேர்ட்ல வருது. பேக்வேர்ட்ல வரப்ப என்ன ஆகும்? ஆப்போசிட்டா மாறும். ஆனா அட்டுன்னா இங்க என்னது? ஈக்குவல் தான். சோ அட்டு சிம்பிள் அப்படியே தான் வரப்போகுது. இப்போ பில இருந்து நான் என்ன பண்ணணும்? டிய போய் ரீச் பண்ணணும் இல்லையா? இப்போ டிய போய் நான் ரீச் பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து எப்படி போகுது? ஃபார்வர்ட்ல போகுது. ஃபார்வர்ட்ல போகுதுன்னா எனக்கு கிவன் சிம்பிள அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ டில இருந்து என்ன பண்ணணும்? ஐய போய் ரீச் பண்ணணும். சாரி, டில இருந்து ஐய போய் ரீச் பண்ணணும். இப்போ டில இருந்து நான் ஐய போய் ரீச் பண்றேன் அப்படின்னா அது எப்படி தான் போகுது? ஃபார்வர்ட்ல தான் போகுது. ஸோ கிவன் சிம்பிளை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இப்போ இந்த 6 சிம்பிள் தான் நமக்கு பிட்வீன்ல கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியான்னு பாருங்க. ஆஸ் இருக்கு, டாலர் இருக்கு, அட் இருக்கு, ஒரே ஃபேமிலி தான். ஃபர்ஸ்ட் யாருக்கு? இந்த ஆஸ் சிம்பிளுக்கு. அதுதான் நமக்கு கன்க்ளூஷன்லயே இருக்கு. ஸோ அப்போ ஏவும் பியும் நமக்கு கரெக்ட் ஆகுது. அப்போ ஆப்வியஸா அங்க ஆர்ஆர் டூன்னு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்க போகுது. ஸோ சியும் டி நமக்கு ட்ரூ ஆயிரும். நம்மளோட ஆன்சர் என்னவா தான் இருக்க போகுது? இந்த ஆல் ஆர் ட்ரூங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சரா இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காமன் பர்சன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? காமன் பர்சன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்க யார் இருக்கா? இங்க பி இருக்காங்க, இங்கேயும் பி இருக்காங்களா? அடுத்து இங்க யார் இருக்கா? இங்க எம் இருக்காங்க, இங்கேயும் எம் இருக்காங்க இல்லையா? சோ அடுத்து யார் இருக்காங்கன்னு பாருங்க. என் எங்கேயாவது இருக்காங்களா? இங்க என்ன இருக்காங்க, இங்கேயும் என் இருக்காங்க. சோ என்னும் இங்க ஒரு காமன் பர்சன் தான். சோ அப்போ இங்க என் இருக்காங்க, இங்கேயும் என் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு காமன் பர்சன் கிடைச்சிருச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட் காமன் கிடைச்சிருச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட் காமன் கிடைச்சிருச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காமன் கிடைச்சிருச்சு. ஸோ இங்க காமன் பர்சன்ஸ் யாருன்னா எம், என் அண்ட் பி. இவங்க 3 பேர் தான் இங்க காமன் பர்சன்ஸா வர போறாங்க. இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எம் ஆஸ் பி அப்படிங்கறது ட்ரூவான்னு செக் பண்ண சொல்றாங்க. எம் ஆஸ் பி அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஸோ இப்போ எனக்கு எம்ல இருந்து எனக்கு என்ன ஆகுது? ஆஸ் பி அப்படிங்கிறது ஃபார்வர்ட்ல போகுது. ஸோ அப்போ பிட்வீன்ல என்ன இருக்கு? அட்டு சிம்பிள் இருக்கு, டாலர் இருக்கு, ஆஸ் இருக்கு. அட்டு, டாலர், ஆஸ் இருந்தா நம்ம யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்? ஆஸுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நமக்கு ட்ரூ ஆயிடுது. அகைன் ரிமைனிங் செக் பண்ணுமா அப்படின்னு கேட்டா வேண்டாம். ஏன்னா இங்க நமக்கு கீழே எல்லாமே ஆப்ஷன்ஸா தான் இருக்கு. அங்க போத் கிடையாது, ஆல் ஆர் ட்ரூவும் கிடையாது. ஸோ ரிமைனிங் நம்ம செக் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா காமன் பர்சன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். காமன் பர்சன்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சா இங்க யார் இருக்கா? பி இருக்காங்க. இங்க யார் இருக்கா? பி இருக்காங்க. பி வேற எங்கேயாவது இருக்காங்களான்னு பாருங்க. இல்ல. நெக்ஸ்ட் காமன் பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? நெக்ஸ்ட் காமன் பர்சன் யாருன்னு கண்டுபிடிங்க. ஏ இருக்காங்களா? இல்ல. ஓ இருக்காங்களா? இல்ல. கியூ கிடையாது. ஆர் இருக்காங்களா? இல்ல. ஆனா என்னது? என் இருக்காங்க. ஸோ செகண்ட் காமன் பர்சன் யாரு? என் இல்லையா?
இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு காமன் பர்சன் கிடைச்சிட்டாங்க. இதை ரீச் பண்ண நமக்கு ஒரு காமன் பர்சன் வேணும். அப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு பர்சன் நமக்கு காமன் பர்சனா இருப்பாங்களா? யாருன்னு பாருங்க. இங்க எஸ் இருக்காங்க, இங்கேயும் எஸ் இருக்காங்க. சோ அடுத்த காமன் பர்சன் நமக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு, எஸ்ன்னு தெரிஞ்சிருச்சா? சோ அப்போ இங்க எஸ் இருக்க போறாங்க, இங்கேயும் எஸ் இருக்காங்க. இப்ப நம்ம காமன் பர்சன் யாரு? N, B, S. இவங்க 3 பேருமே நமக்கு காமன் பர்சன்ஸ் தான். ஓகேவா? இப்ப நம்ம செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? A at V கேக்குறாங்க. ஓகேவா? A எங்க இருக்கு? இங்க இருக்கு. V எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ இப்ப நான் ஏல இருந்து விக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் ஏல பண்ணணும், Nக்கு போகணும் இல்லையா? சோ ஏல இருந்து Nக்கு போனா போதுமா? Nக்கு போனோம் அப்படின்னா இங்க வரும். சோ இந்த Nல இருந்து நம்ம போறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ இப்ப இங்க S இருக்கு, Sக்கு கனெக்ஷன்னா B இருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏல இருந்து Nக்கு போக தேவையில்ல. லிசன், இங்க பாருங்க. ஏல இருந்து டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்? பிக்கு போயிடலாம். இப்போ பிக்கு போயிட்டேன் அப்படின்னா இங்க இருந்து நான் என்ன பண்ண முடியும்? அடுத்து எஸ்க்கு போக முடியும். எஸ்ல இருந்து என்னால என்ன பண்ண முடியும்? பிக்கு போக முடியும். கரெக்டா? ஏல இருந்து நான் ஃபர்ஸ்ட் Nக்கு செக் பண்ணேன். ஆனா Nக்கு எனக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எந்த கனெக்ஷனும் இல்ல. சோ Nக்கு வந்தாலும் நான் அடுத்து நான் பிக்கு போகணும். சோ டைரக்டா நான் என்ன பண்றேன்? இது எல்லாமே ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. ஏல இருந்து நான் டைரக்டா பிக்கு போயிடுறேன். பில இருந்து அடுத்து நான் எஸ் ரீச் பண்றேன். எஸ்ல இருந்து அடுத்து நான் என்ன பண்றேன்? விய ரீச் பண்றேன். சோ ஏல இருந்து என்னால விய ரீச் பண்ண முடியும். எல்லாமே எப்படிதான் போகுது? ஃபார்வர்ட்ல தான் போகுது. சோ பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸை மட்டும் நம்ம அப்படியே என்ன பண்ணணும்? கன்சிடர் பண்ணணும். எடுத்து எழுத கூட தேவையில்லை. நீங்க எழுதவும் கூடாது மெயின்ஸ்லயும் சரி. இப்போ ஆஸ் இருக்கு, டாலர் இருக்கு, அட்டு இருக்கு. இங்கேயும் டாலர் தான் இருக்கு, இங்கேயும் அட்டு தான் இருக்கு. வேற எந்த ஃபேமிலி மெம்பர்ஸாவது உள்ள வந்திருக்காங்களா? வரல. சோ அப்போ இதுல யாருக்கு ப்ரையாரிட்டி? ஆஸுக்கு. ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு? அட்டு சிம்பிள் இருக்கு. அப்ப ஆப்வியஸா அந்த கன்க்ளூஷன் ஏங்கிறது என்ன ஆக போகுது? ஃபால்ஸ் ஆக போகுது இல்லையா? இப்ப அடுத்து பாருங்க, வி ஆஸ் யூ. இதை நம்ம வில இருந்து யூக்கு பார்ப்போமா? வில இருந்து யூக்கு பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி எங்க இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து யூ எங்க இருக்குன்னு பார்க்கணுமா? ஓகே, இப்போ அடுத்து வி இங்க இருக்கு, யூ இங்க இருக்கு. இப்ப இது ரெண்டுலயும் காமன் பர்சன் யாரு? இந்த எஸ்ங்கிற பர்சன் தான் காமனு. நம்ம வில இருந்தா யூக்கு போறோம். சோ வில இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்க்கு வரும், அது பேக்வேர்ட்ல வருது. அகைன் எஸ்ல இருந்து நம்ம யூக்கு போவோம், அது ஃபார்வர்ட்ல போகுது. இப்ப நான் வில இருந்து எஸ்க்கு பேக்வேர்ட்ல வரேன். சிம்பிள் என்னன்னு பாக்குறேன், அட்டு தான் இருக்கு. அட்டோட ஆப்போசிட் சிம்பிளும் அட்டு தான். ஈக்குவலிட்டி எப்பயும் மாறாது. இப்ப எஸ்ல இருந்து நான் யூக்கு ரீச் பண்றேன், அது ஃபார்வர்ட்ல போகுது. சோ கிவன் சிம்பிள் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல யாருக்கு ப்ரையாரிட்டி? அட்டுங்கிறது சைல்டு, இந்த ஆஸ்ங்கிறது கிரேட்டர் தன் சிம்பிள், அப்பா சிம்பிள். அப்ப ஆப்வியஸா நமக்கு இதுக்கு தான் ப்ரையாரிட்டி. அப்போ வி ஆஸ் யூங்கிறது நமக்கு என்ன ஆகுது? ட்ரூ ஆகுது. ரிமைனிங் கன்க்ளூஷன் செக் பண்ணணுமான்னு கேட்டா வேண்டாம். ஏதாவது ஒண்ணுதான் நமக்கு ஆன்சரா இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே ஓகே கைஸ், நம்ம செஷனோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த பிபிடி வந்து நம்மளுடைய எக்ஸாம் வேலையோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் ஆக போது, எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே இன்னும் உங்களுக்கு அதிகமா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வேணும் அப்படின்னா எக்ஸாம் வேலையை ஆப் அண்ட் சைட்ல போய் சைன்இன் பண்ணிக்கோங்க. டாபிக் வைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் செட் வந்து நம்ம ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் எக்ஸ்க்ளூசிவா ரேலி 365 ரேலி பிடிஎஃப் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ரிசல்ட் வந்துச்சு இல்லையா? இதுல யாராவது மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்கமிங் இயர்ஸ் இப்போ வரப்போற இன்னொரு 150 டேஸ் தான் இருக்கு. எஸ்பிஐ பிஓ வரப்போகுது. இப்பல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா எஸ்பிஐ பிஓ ஐபிஎஸ் பிஓ வரிசையா நம்மளால கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்ப இருந்து ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இது எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப எஸ்பிஐ பிஓ டே 1ல இருக்கு அப்படின்னா அன்னைக்கு எஸ்பிஐ பிஓட பிலிம்ஸ் கம்ப்ளீட் மார்க் உள்ள இருக்கும். அண்ட் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்ல ரீசனிங் 10 கொஸ்டின், குவான்ஸ் 10 கொஸ்டின், இங்கிலீஷ் 10 கொஸ்டின் இருக்கும். அண்ட் டே 2 அப்படின்னா அன்னைக்கு எஸ்பிஐ கிளர்க் வருது. அதே மாதிரி பிலிம்ஸ் மார்க் சேம் பேட்டர்ன்ல மெயின்ஸ்ல 10 கொஸ்டின் இருக்க போது உங்களுக்கு அது ஹெவியா ஃபீல் ஆகாது. ஸோ இன்னிலிருந்து நீங்க கிராஜுவலா இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே லெவல்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. எக்ஸாம் டைம்ல ஜஸ்ட் உங்களுக்கு டைம் நிறையவே இருக்கும். நீங்க அப்போ ரிவிஷன் இல்ல மார்க் டெஸ்ட் மட்டும் எடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம எக்ஸாம் ரேலியில நீங்க எந்த கோர்ஸ் வாங்கினாலும், ஈவன் ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை மற்ற எந்த கோர்ஸ் வாங்கினாலுமே ஷிவ் அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர் இருக்க போது மறக்காம வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சத்யா. தேங்க்யூ.